நம்மளோட பிரச்சனைய தீர்க்க நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போவோங்க. நம்ம திருச்செந்தூர் கோயில்ல வந்து எப்படி முறைப்படி சாமி கும்பிடணும், அத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோங்க. நீங்க முதல்ல வந்து கடல்ல வந்து நீராடணும். இந்த கடல் நீராடும்போது நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குங்க. அடுத்தது கந்த புஷ்கரணின்னு சொல்ற அந்த நாளைகள்ல வந்து நம்ம நீராடணுங்க. இந்த நீராட என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தர்த்தனங்களும் 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம பாவங்களும் போக்கக்கூடியதாங்க இந்த நாழிக்கிணறு. அடுத்தது தூண்டி விநாயகர போய் நீங்க தரிசனம் பண்ணோணுங்க. நீங்க சூர தேங்காய உடைச்சுட்டு நம்ம கண் திஷ்டி எல்லாம் போயிருங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மூலவர் தரிசனம் பண்ண போகணுங்க. முருகப்பெருமான் தரிசனம் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்ண மூடிட்டு வேண்டக்கூடாதுங்க. நீங்க முருகப்பெருமான பார்த்து நீங்க மனமுருகி வேண்டிக்கிங்க. கண்டிப்பா உங்க வேண்டுதல வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். அடுத்தது நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா, குரு பகவான் இருப்பாருங்க. இந்த குரு பகவான மனமுருகி வேண்டிக்கிங்க. கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில வளம் பெறுங்க. இந்த மாரி நீங்க வந்து திருச்செந்தூர் கோயில வந்து முறைப்படி சாமி தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க வேண்டிய வரம் கிடைக்கும்.